Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு tutorial. So beat match அத பத்தி தான் இந்த tutorial போட்டுருக்கேன். So வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. So beat matching வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க் DJingல. So நிறைய பேருக்கு வந்து beat matchனா என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம். So உங்களுக்குலாம் வந்து ஒரு பேசிக் வீடியோ beat matchனா என்னன்னு. So இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும். beat matchingன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு வீடியோக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. அதனால வந்து பார்ட்டா நான் வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். So எல்லா வீடியோஸுமே பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. So the bell icon click பண்ணிடுங்க. So அப்பதான் அடுத்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வந்துரும். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்க. இங்க நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இங்க எடுத்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றீங்க, ஒரு பார்ட் டைமா நீங்க வந்து ஒரு இன்கம் பார்க்கணும்னா கூட டிஜே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ராப்பரா டிஜேங் லேர்ன் பண்ண அப்புறம் நீங்க வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ VMDJ Academy நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். ஸோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் டெலிகிராம் மூணுமே ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ஆஃபர்ஸ் அதில் அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா பீட் மேட்சிங். பீட் மேட்சிங்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ண போறோம்னு தான் வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ பீட் மேட்சிங்ன்றது ஒரு 3 டைப்பா இருக்கும். ஒன்று வந்து பீட் மேட்ச் பை இயர், அதாவது நம்ம கேட்டு மிக்ஸ் பண்றது, லேப்டாப் இல்லாம, டிஸ்பிளே கண்ட்ரோல்ஸ் இல்லாம ஜஸ்ட் பை இயர் நம்ம கேட்டு மிக்ஸ் பண்றது ஒரு டைப். செகண்ட் டைப் விஷுவல் மிக்சிங், அதாவது டிஸ்பிளே இருக்கும், லேப்டாப் இருக்கும், அதை பார்த்து நம்ம பீட் மேட்ச் பண்றது செகண்ட் டைப். தேர்ட் டைப் வந்து சிங்க், அது ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகும், அது வந்து தேர்ட் டைப். ஸோ 3 டைப் ஆஃப் பீட் மேட்சிங் இருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோவில் போட முடியாது, அதனால வந்து பார்ட்ஸை நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பீட் மேட்சிங். ஸோ பீட் மேட்ச்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றத அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, இனி நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பீட் மேட்ச். பீட் மேட்ச்னா என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ பீட் மேட்ச்னா பேசிக்கா 2 சாங்கை வந்து ஒரே பீட்ல மிக்ஸ் பண்றதா பீட் மேட்சிங். ஓகே, இங்க இப்போ நான் ஒரு டயக்ராம் காட்டுறேன், ஜஸ்ட் இதில் பாருங்க, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், பீட் மேட்ச் எப்படி பண்ண போறேன்றத. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, இது வந்து பீட் மேட்ச் பண்றதுக்கு ஒரு பேசிக் டயக்ராம் இது. ஸோ இந்த மாதிரி கிராஃப் தான் நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் இல்லைன்னா வந்து ப்ரொஃபஷனல் பிளேஸில் பார்ப்பீங்க. CDJ 2000 நெக்ஸஸ் இல்லைனா 3000 வந்து இந்த மாதிரி கிராஃப் தான் வரும். ஸோ அது மேலே இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக கோடு போட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாங் 1, இது சாங் 2, 2 பார்ட். ஸோ பேசிக்காக பீட் மேட்ச் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 2 சாங்குமே வந்து ஒரே பீட்டில் கொண்டு வரது தான் பீட் மேட்ச். பேசிக்காக அந்த பீட்னா என்ன, ஸோ இதுதான் வந்து அந்த பீட், ஒரு பார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பார் 1 2 3 4. ஸோ 4 பார்ஸ் இருக்கு. ஒரு பாருக்குள்ள 4 பீட்ஸ் இருக்கும். 1 2 3 4 பீட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு பாருக்குள்ள 4 பீட்ஸ். இந்த ஒரு லூப் தான் வந்து சாங் ஃபுல்லாகவே வரும். இதை வச்சு தான் மிக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1 2 3 4, அடுத்த பார் 1 2 3 4 1 2 3 4 தான் போகும். இங்கே வந்து 2 3 4ன்றது பார் இண்டிகேட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பார் 2 3 4 4 பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பீட்டோட ஸ்ட்ரக்சர். இது வந்து எல்லா சாங்குமே காமன். ஈவன் ஹவுஸ் மியூசிக், ட்ரான்ஸ், தமிழ் சாங்கு, ஃபோக் மியூசிக் எல்லாமே இதில் தான் வந்து அடங்கும். இது வந்து ஒரு பேசிக் ஃபார் பீட் மேட்சிங். ஸோ இது வந்து BPM சொல்லுவாங்க, பீட் பர் மினிட், ஒரு பேசிக் ரிதம் ஆஃப் எனி சாங். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. 4/4 சொல்லுவாங்க, ஒரு பார்க்குள்ள 4 இருக்கும். டைம் சிக்னேச்சர்னு எடுத்தீங்கன்னா மியூசிக் லாங்குவேஜில் வந்து 3/4 2/4 8/16 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் அது வந்து மியூசிக் கீபோர்டில் கிட்டார் வாசிக்கிறவங்களுக்கு வந்து தேவைப்படும். பட் நமக்கு டிஜேக்கு வந்து 4/4 இது வந்து காமனாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம மிக்சிங் பண்ண போகிறோம். இது காமன் டைமிங் ஃபார் டிஜேஸ். ஸோ இது வந்து 4/4ன்றது எல்லா ஜோனலுமே இப்படி தான் வரப்போகுது. ஸோ மற்ற டைம் சிக்னேச்சர்லாம் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க தேவையில்லை. பேசிக்காக ஒரு பார்க்குள்ள 4 பீட் 4/4 செஷன். ஸோ இது எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு சாங் இருக்குது, இது வந்து அகெயின் 1 2 3 4 டைமிங்கில் இருக்குது. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த சாங்குமே 1 2 3 4 டைமிங்கில் இருக்கும். ஒரு பார்க்குள்ள 4 பீட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பீட்டும் சேர்ந்து ப்ளே பண்ணுறது தான் மெயின் ட்ரிக்கு. ஸோ இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பீட் எல்லாமே வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இது எப்படி மேட்ச் பண்ண போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 1 கரெக்டாக இருக்குது, 2 ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, 3லேருந்து எல்லாமே தள்ளி போகுது. பார்த்தீங்களா, எதுவுமே வந்து நேராக இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இங்கே இருக்குது, இங்கே 3 இங்கே இருக்குது. ஸோ எதுவுமே ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸ்ட்ரைட் லைன் போட்டால் இங்கே தான் வருது. ஸோ 4 இங்கே இருக்க வேண்டியது இங்கே இருக்குது. ஸோ இப்போது அடுத்த பாரோட 1 வந்து தள்ளி இருக்கு, இங்கேயும் தள்ளி இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகலை. இது பேர் தான் ஆஃப் பீட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் 2 சாங்கும் இந்த நேரத்தில் ப்ளே பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் பீட் மட்டும் தான் மேட்ச் ஆகும். அப்படியே சாங் போக போக மிஸ் மேட்ச் ஆயின் போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அடுத்த பீட்ஸ் எல்லாமே எதுவுமே மேட்சிங்கில் இல்லை. ஸோ இது எப்படி மேட்ச் பண்ண போகிறோம்? ஸோ இது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணணும்னா BPM
சாங்கோட பிபிஎம் கண்டுபிடிக்கணும். சாங்கோட பிபிஎம்னா இந்த சாங்கோட ஸ்பீடு இந்த சாங்கோட ஸ்பீடை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இருக்க டெக்னாலஜியில் சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து சாங்கை போட்டிங்கன்னா இந்த சாங்கோட பிபிஎம் என்னன்னு அதுவே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி காட்டிடும். ஸோ அது ஈஸியாக இருக்கும் இந்த சாங்கோட பிபிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. பிபிஎம்னா பீட் பர் மினிட், அதாவது அந்த சாங்கோட ஸ்பீடு, அதான் பிபிஎம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிபிஎம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 120 பிபிஎம், இது வந்து 123 பிபிஎம் வந்துச்சுன்னா மிக்ஸ் ஆகாது. ஸோ ரெண்டுமே 120 பிபிஎம் இருந்தால் தான் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அலைண்டாக இருக்கும். ஸோ இந்த 120 என்ற ஒரு சாங்கை ப்ளே ஆகிட்டு இருக்கும் போது லைவில் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும், இதுதான் அவங்க டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா 123 இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த சாங்கை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த சாங்கோட பிபிஎம்மை வந்து 120 கொண்டு வந்துடணும். அதாவது இந்த லைவாக போகிற ட்ராக்கோட பிபிஎம் இதுவும் சேமாக இருக்கணும். அந்த பிச் ஃபேடர் இருக்கும், அந்த பிச் ஃபேடர் நீங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ மாறும். ஸோ அப்போ 120 இது கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ ரெண்டுமே சேம் பிபிஎம்மாக இருக்கும். அப்போ மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் ரெண்டுமே சேம் பிபிஎம் வந்த அப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பீட் ரெண்டுமே சேர்ந்து ப்ளே பண்ணிங்கன்னா எல்லா பீட்டுமே மேட்ச் ஆகிடும். ஏன்னா வந்து ரெண்டுமே சேம் டெம்போவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா அது மேட்சே ஆகாது. ஸோ ஆஃப் பீட் தான் ஆகும். ஸோ டோட்டலாக மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீட் வந்து கரெக்டாக இருக்குது, அந்த செகண்ட் பீட் வந்து தள்ளி இருக்குது பாருங்களா. இங்கே சாங்கோட பீட் வருது, இந்த சாங் பீட் பின்னாடி இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த முன்னாடி இருக்குது, இது பின்னாடி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக பிலோவில் இல்லை, தள்ளி இருக்குது. அதாவது எக்ஸாக்டாக கீழே இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ இந்த பீட் ஃபஸ்ட்டு கேட்கும், அப்புறம் தான் இந்த பீட் கேட்கும். ஸோ ரெண்டுமே கேட்கும்போது மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ இது எதுவுமே வந்து ஆன் பீட்டில் இல்லை. அதாவது இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட் பீட் வந்து இங்கே இருக்குது, செகண்ட் பீட் இங்கே இருக்குது, ரெண்டுமே வந்து டைரக்ட் பிலோவில் இல்லை, தள்ளி இருக்குது. ஸோ இது வந்து ஆஃப் பீட். இதே சாம்பிளில் இங்கே பாருங்கள், ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் பீட் ஆஃப் த செகண்ட் சாங். ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து ப்ளே ஆகும். ஸோ வந்து ஆஃப் பீட்டாக கேட்காது. ரெண்டுமே கேட்கும்போது ரொம்ப ஈவனாக இருக்கும், கேட்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் டான்ஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி மிக்சிங் பண்ணிங்கன்னா சாங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப கேட்குறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ப்ராப்பர் மிக்சிங் டெக்னிக்ஸ். ஸோ பீட் மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டிஜேக்கு. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ எப்படி பீட் மேட்ச் பண்ண போகிறேன்றது. நான் யூஸ் பண்ண போகிற பிளேயர் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பிளேயர், நியூமார்க் ICDX. இது வந்து ஒரு 15 years ஓல்டு பிளேயர். இதில் வந்து சிடி யூஸ் பண்ணிக்கலாம், பென் ட்ரைவ் இருக்குது, வர்ச்சுவல் டிஜியும் இதில் கனெக்ட் பண்ணலாம். இதுலேயே நான் மிக்ஸ் பண்ணுறேன்னா இப்போ இருக்க டெக்னாலஜி ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். VMDJ அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தெரியும், ஸ்டார்டிங்கே வந்து இதில் தான் அவங்க பழகிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ப்ளே பண்ணலாம். இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து இந்த பிபிஎம் இதில் டிஸ்பிளேல காட்டாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் பை இயர் டியூனிங் தான் இங்கே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் இந்த பிளேயர் தான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிளேயர்ஸ் பற்றி. ஸோ நம்ம இந்த பிளேயர் தான் ப்ளே பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கியூ பாஸ் ப்ளே, இதுதான் வந்து பிச் ஃபேடர். ஸோ இதில் தான் வந்து அந்த சாங்கோட ஸ்பீட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பிளேயரில் நீங்கள் வந்து ப்ராப்பராக பீட் மேட்ச் பண்ணி ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா ஹை அண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ VMDJ அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்னால் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஆப் பேர் வந்து Beatronome. கீழே லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் நிறைய மெட்ரோனோம்ஸ் ஆப்ஸ் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ எது வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெட்ரோனோம் ஆப் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் இந்த சாங்லேயே வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன். இது வந்து 4x4, நான் சொன்ன மாதிரி 4x4 டைம் போட்டிருக்கேங்க. இதுதான் ஒரு பீட்டு. ஸோ ஒரு பாருக்குள்ளே 4 பீட் இருக்குன்னு சொன்னல. ஸோ இதுதான் வந்து ஒரு பீட். ஸோ இந்த பிளாக் கலர் பார்த்தீங்களா, இதுதான் இந்த 1 பீட். இது 1 2 3 4. நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பீட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும், மற்ற 3 பீட்டுமே வந்து காமனாக இருக்கும். அப்படி தான் அந்த பீட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பீட் எதுன்ட்டு. ஸோ எல்லா சாங்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பீட் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதே லூப்பு தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். 1 2 3 4 1 2 3 4. இதோட பிபிஎம் பார்த்தீங்கன்னா 123. ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு பேசிக் ஒரு பீட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளே பண்ணுறேன்.
1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பீட்டையும் இந்த மெட்ரோனை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மைக்ரோஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு தெரியல, பட் வில் சி. ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக ப்ளே ஆகும். அதுதான் வந்து பீட் மேட்சிங். ஸோ இப்போ பார்ப்போம். அந்த பீட் மேட்சிங் வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு மேலே பேர் ஜாகில்னு சொல்லுவாங்க. ஜாகில் வந்து ஒரு பிச் பிளெண்ட் மாதிரி. ஸோ அந்த சாங்கோட பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக கிளாஸ் கற்றுக்கணுன்னா விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். விஎம்டிஜே அகாடமி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக தான் டீச் பண்ணுவோம். நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணுறதுமே ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃப் விஎம்டிஜே அகாடமி. எங்கள் அகாடமி ஜாயின் பண்ணால் இதுதான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ விஎம்டிஜே அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்டிங்கில். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் தான் ஃபஸ்ட் ட்ரெயின் ஆவாங்க. இதுதான் பீட் மேட்ச் பை இயர் ட்ரைனிங் சொல்லுவோம். இப்போ இந்த பீட்டையும் இந்த மெட்ரோனை மிக்ஸ் பண்ணுறேன், கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ரோனை போட்டுருவோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. One, two, three, four. 1 2 3 4. ஸோ இதில் சிங்க் கிடையாது, மேனுவல் மிக்சிங் தான். ஸோ நான் ப்ளே பண்ணுறதுமே மேனுவல் தான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் சிங்க்லாம் கிடையாது. இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் மிக்சிங் டெக்னிக்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் பீட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிஜேயிங். பீட் மேட்சிங் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக பீட் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். விஎம்டிஜே அகாடமியில் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லா கிளாஸுமே. ஸோ உங்களுக்கு பேசிக் பீட் மேட்ச் என்னென்னு டீச் பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் பீட் மேட்சிங். இன்னும் அடுத்த பார்ட்டில் வந்து ஃபர்தர் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விஎம்டிஜே அகாடமி சேனல் வந்து க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து விஎம்டிஜே அகாடமி சேனல் வந்து ரெகுலராக வரும். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். அதுக்கு இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், மறக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you on next video. Until then, take care. DJ Rahul. Bye.